ஹாய்! ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? நமக்கு ஒரு சில ஃபுட்டு வந்து திடீர்னு ஒரு டெம்ப்ட் ஆகுங்க. இது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நைட் அப்படிதான் திடீர்னு வந்து மினி இட்லியும் கூட வந்து கடை சாம்பாரும் சாப்பிடணும்னு தோணுச்சு. அது என்னங்க பல சாம்பார் நம்ம வெரைட்டி வெரைட்டியா நம்ம செஞ்சாலும், யார கேட்டாலும் கடை சாம்பார் மாரி வராது டிஃபனுக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இதில டேஸ்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதாங்க இதுக்கு காரணமே. வெஜிடபிள்ஸ்லாம் இதுக்கு ரொம்பவே வேண்டாம். தக்காளி, மல்லி, முழு மல்லி இருக்குல்ல அது, சீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சு பேஸ்ட் ஆக்கிக்குங்க. பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. நம்ம தக்காளியை வந்து அரைச்சு பேஸ்ட் ஆக்கி யூஸ் பண்ணுறதால உண்மையில் கடை சாம்பார் தாங்க. இதுக்கு வந்து கத்திரிக்காய் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெங்காயம் வந்து பெருசு பெருசாக வந்து நறுக்கிக்குங்க. எண்ணெயில் நல்லா வதக்கும் போதே வீடே மணக்குங்க. கம கமன்னு இருக்கும். 2 இட்லிக்கு 2 கப்பு இல்லைங்க, 4 கப்பு கூட ஊற்றி சாப்பிட்லாம். கடைசியாக சாம்பார் கொதி வரும்போது மறக்காமல் வெல்லம் சேர்த்துக்குங்க. சாம்பார் செய்கிற ப்ராசஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பாஸ். இதுக்கு மினி இட்லி சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சின்ன பசங்க சொப்பு சாமா வச்சு விளையாடுற மாதிரி குட்டி குட்டியான மாவை ஊற்றி இந்த மினி இட்லியை கம்ப்ளீட் பண்ணவே பெரும் பாடா போயிடுச்சு. சிம்பிளா ஒரு டிஃபன் சாப்பிடுவோமா? 2 சாம்பார் இட்லி, சாம்பார் சூடா இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும் சார். பரவாயில்ல, வெயிட் பண்றோம். எடுத்துட்டு வரதுக்கு இல்லை சார், சூடா இருக்கும், நீங்க சாப்பிட லேட் ஆகும். உஃபு உஃப்னு ஊதி ஊதி சாப்பிடுவோம் இந்த பூபதி. இப்ப கொண்டா. ஓகே சார். நீங்க கேட்ட மாதிரி சாம்பார் நல்லா சூடா இருந்துச்சா? நல்ல வெந்து போச்சு.